14வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம், எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு போகட்டும். தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். நம்முடைய அசைவாடுதல் இருக்கிற இந்த வேளையில கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான். நம்ம பூச்சி என்ன செய்கிறோம்? நசிக்கிறோம். சின்ன சின்ன பூச்சி கடிக்கிறது தான் என்ன செய்கிறோம்? பிடிச்சி நசிக்கிறோம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்ப்ரே அடிக்கிறோம். நிறைய பூச்சிகள் வீடுகளில் சுற்றினா ஸ்ப்ரே அடித்து என்ன செய்கிறோம்? கொன்று போட்டுருணும். நம்ம இந்த பூச்சியை போல தான் நம்மளும் இருக்கிறோம். இந்த பூச்சியை போல நம்ம இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளை நசுக்குகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்? நம்ம இன்னும் வளரலை. நம்ம இன்னும் வளராததுனால, நம்ம இன்னும் சின்னதாக இருக்கிறதுனால நம்மளை அவர்கள் நசுக்கி போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்மளை மிதித்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு கொடுமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்மளை குறித்து தவறான அபிப்பிராயத்தை கொண்டு தவறாய் பேசுகிறவர்களாக இருக்கிறார். இது எல்லாம் இந்த பூச்சியை நசுக்கிற மாதிரி, நசுக்கி போடுற மாதிரி இவர்கள் என்ன செய்கிறாங்க? அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வந்திருந்தாலும் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இன்றைக்கு இந்த சபை ஒரு சிறு கூட்டம். இந்த சின்ன கூட்டம் கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியம், நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஒரு சிறியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு யார் துணையாக இருக்கிறார் என்றால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் தான் நமக்கு துணை. அவர் துணை இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. நிறைய வாகனத்தில் பார்க்கிறோம், அது துணை இது துணைன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு தெய்வமே ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். ஆண்டவரே பேசுகிற வார்த்தை அவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கிற தெய்வனாக இருக்கிறார் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. ஒருபோதும் மறந்து விடாதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் நமக்கு துணை செய்கிறதுனால எந்த ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார், வெட்கப்பட்டு போகவும் செய்ய மாட்டார். ஏசாயா 57 வாசிப்போம். அதில் வாசித்தோம் என்றால், ஆமென், கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறதுனாலே அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 57. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நம்ம வாழ்க்கையில ஒருபோது நம்ம வெட்கப்பட மாட்டோம், வெட்கப்படவும் ஆண்டவர் விட மாட்டார். வாசிப்போம் தொடர்ந்து. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். எனக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலை, எனக்கு எதிராக எழும்புகிற ஜனங்கள், அவன் இந்த ஜனங்கள் நிமித்தமாகவே நம்மளால என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. இந்த ஜனங்கள் நிமித்தமாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளால வளர முடியாது. சோர்வுக்குள்ள தள்ளுகிற ஜனங்கள், ஒரு மோட்டிவேஷன் வார்த்தை இல்லாத ஜனங்கள், அதிகாரத்துல இருக்கிற ஜனங்கள், அதிகாரத்துக்கு கீழ்ப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதே அதிகாரம் என்ன செய்கிறது என்றால், பார்வோனுடைய அதிகாரம் எகிப்து ஜனங்களை அடிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த அடிமைத்தனம், அந்த நுகத்தடி, இவை எல்லாம் என்ன செய்து வெட்கத்துக்கு நேராய் நம்மளை நடத்துகிறது. எதிர்காலம் வெட்கத்துக்கு நேராய் நடத்தும் என்று நாம் நினைத்தாலும், ஒருவேளை நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, என் விஷயம் வெளியே தெரிந்துட்டா, அவன் நான் ஒருவேளை என்ன செய்ய போறேன்? எனக்கு வெட்கமாயிருமோ? 4 பேருக்கு என் விஷயம் தெரிஞ்சா என்ன ஆயிரும்? வெட்கமாயிருமோ? கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார், அதனால் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் வெட்கப்படுத்தவும் விட மாட்டார். அவர் என்ன செய்கிறார்? அதனால
என் முகத்தை கற்பாறை போல நான் மாற்றிக்கொண்டேன். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா உங்க முகம் எப்படி மாறும்? கற்பாறை போல. எது மோதினாலும் அந்த முகத்துல என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம் இருக்கும். எது மோதினாலும் அந்த முகத்துல என்ன இருக்கும்? தேவனுடைய வல்லமை இருக்கும். ஆமென். ஸ்தேவானை கல்லெறிகிறாங்க. ஆமென். தேவ தூதனை போல அவன் முகம் பிரகாசித்தது என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஸ்தேவான் சனகரிப்பு சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். சுத்தி கமிட்டி மெம்பர்ஸ் நிற்கிறாங்க. அவன் எல்லாம் அவன் மேல மூர்க்க வெறி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் அவன் மேல கோபம் கொண்டு இருக்கிறாங்க. அவன் ஒன்றும் தப்பு செய்யல. வெறும் ஆண்டவரை பற்றி அறிவித்ததுக்கு ஸ்தேவானை கொண்டு போய் சனகரிப்பு சங்கத்துக்கு நடுவிலே உட்கார வைக்கும் போது ஆமென், எல்லாருடைய முகமும் அவன் மேல என்ன செய்கிறது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எரிச்சல் உள்ளதா இருக்கிறது. நீங்க இன்றைக்கு அபிஷேகத்துல வளர்வோம் என்றால், அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்துடைய மேன்மையை பெற்று இன்னும் நீங்க ஆவிக்குரிய வளர்வீர்கள் என்றால் ஆமென், சனகரிப்பு சங்கத்தை போல இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் நம்ம மேல எரிச்சல் தான் அடைவாங்க. வளர்ச்சியை கண்டு யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. வளர்ச்சியை கண்டு அவர்கள் எல்லாமே பொறாமை கொண்டு அவன் மேல கல்லெறிவதற்கு ரெடியா இருந்தாங்க. அந்த முகம் அவன் தேவன் கர்த்தர் அந்த ஸ்தேவானுக்கு துணையா இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் மேல கர்த்தர் துணையா இருந்ததுனால ஒருவனும் அவன் மேல கை போட முடியவில்லை. அவன் முகம் தேவ தூதனை போல பிரகாசித்தது. அது போல அபிஷேகம் உள்ளவருடைய முகம் கற்பாறை போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். இதுல இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அது மேற்கொள்ளாது. அது மோதினாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட முகத்தை உடையவர்களாய் கர்த்தர் நமக்கு துணை செய்யும் போது நம்ம முகங்கள் மாறும். ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தாதபடி நடத்துவார். எந்த இடத்திலும் தலை குனியாதபடி நடத்துவார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிறதுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இந்த அப்போஸ்தலருடைய நாட்களிலே பார்க்கும்போது யூதர்கள் எங்கிருந்தெல்லாம் பலி செலுத்துறதுக்கு எருசலேமுக்கு வருகிறாங்க. அந்த இடத்துல இவங்க கூடி ஜெபிக்கிறத அவர்கள் பார்க்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னு என்பது புரியல. உடனே பேதுரு எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த உடனே அந்த பிரசங்கத்தில் இருக்கிற வார்த்தை இருதயத்தில் குத்தப்பட்டு அந்த ஜனங்கள் உடனே ஞானஸ்தான சத்தியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பனா ஆண்டவர் ஒரு ஊழியரோடு ஒரு சபையோடு துணை நிற்கும் போது அந்த இடத்துல பேசுகிற வசனம் வருகிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஞானஸ்தான சத்தியத்திற்கு அது கீழ்பட்டதா இருக்கும். ஆண்டவர் துணை செய்யும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உடனே அந்த ஜனங்கள் வெட்கப்படல. எந்த காரியத்தை சிலர் தங்கள் ஞானஸ்தான சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்து இருக்கிறார். இன்றைக்கு நம் சபையில வந்திருக்கிற சில ஜனங்கள் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்காத ஜனங்கள். இப்போ வார்த்தை வருகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறதுனால சபைக்கு வருகிற அந்த ஜனங்கள் ஞானஸ்தான சத்தியத்திற்கு நிச்சயமா என்ன செய்வார்கள்? தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். இதுதான் கர்த்தர் நம்ம ஒரு சபையோடு ஒரு ஊழியரோடு துணையாய் இருக்கும்போது அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய துணை இருக்கிற ஒரு காரியம். இந்த கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிற காரியம், நம்ம ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம், நம்ம ஒரு சிறு பூச்சியா இருக்கலாம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை இருக்கிறார். அதுதான் ஒரு தெய்வீக பலன். அந்த தெய்வீக பலன் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவனை யாரும் அசைக்க முடியாது. தேவைகள் இருந்தாலும் அவனை யாரும் அசைக்க முடியாது. அவன் பண காரியம் இருந்தாலும் அவனை யாரும் அசைக்க முடியாது. அவனை ஒருவனும் தொடவும் முடியாது. அவன் மேலே விசேஷித்த அபிஷேகம் அவன் மேலே இருக்கும். இந்த கடைசி நாட்களாக இருக்கிறதுனால அவன் ஒரு தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறதுனால் நம் எதற்கண்டும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம் ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட கர்த்தர் உதவி செய்வார். யாக்கோபுக்கு ஆண்டவர் துணையா இருக்கிறார். அவன் ஓட்டத்தை அவன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கான். எந்த இடத்துலையும் அவன் ஸ்ட்ரகிள்ஸில் அவன் ஸ்டாப் ஆகவே இல்லை. மாமனார் மூலியமாய் வருகிற பிரச்சனை, அவன் அண்ணன் மூலியமாய் வருகிற பிரச்சனை, அவன் சொந்தக்கார மூலியமாய் யாக்கோபுக்கு வருகிற பிரச்சனை,
எந்த பிரச்சனையிலும் யாக்கோபு ஸ்ட்ரகிள் ஆனதா இல்லவே இல்லை பைபிளில். யாக்கோபுக்கு துணையாய் நின்ற கர்த்தர் இந்த காலை வேளையில நமக்கு துணையா இருக்கிறார். நீங்க செய்யற வேலையில ஆண்டவர் துணையா இருப்பார். நீங்க நடக்கிற நடக்கையில ஆண்டவர் துணையா இருப்பார். நீங்க வாசிக்கிற வேதத்துல ஆண்டவர் துணையா இருப்பார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஆண்டவர் துணையா இருப்பார். அவர் எல்லாருக்கும் துணை உள்ளவராய் இருந்து உன்னை பலப்படுத்தி அவர் சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அதே ஏசாயாவிலே 9வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அவன் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று மறுபடியும் அங்கு ஏசாயா சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆமென். 8வது வசனத்தை வாசிப்போம். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னை நீதிமானாய் மாற்றுகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னிடத்தில் வரட்டும். 9வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யாரும் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. யாரும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது. யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணை நிற்பான் என்றால் அந்த மனுஷன் எழும்பி பிரகாசிப்பான். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணை நிற்பான் என்றால் அந்த மனுஷனுடைய ஜெப வாழ்க்கை பலப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும். குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 51:8 வாசித்தோம் என்றால், ஏசாயா 51 அதனுடைய பொட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். நமக்கு எதிராய் வருகிற ஜனங்கள் புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். ஆமென். உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் பொட்டுப்பூச்சியை போல அவங்க என்ன செய்து விடுவார்கள் என்றால், ஆமென், அழிந்து போயிடுவார்கள். ஆமென், அழித்து போயிடுவார்கள். நமக்கு எதிராக யாரும் எழும்ப முடியாது. மந்திரங்கள் நமக்கு முன்பாக எழும்ப முடியாது. சமீப நாட்டிலே பார்த்தோம். ஆமென். வீட்டு வாசலில் ஒரு எலுமிச்சை பழம் கிடக்குது, குங்குமம் தடவி. அது குழந்தை எடுத்து போட்டுதா இல்லை யார் எடுத்து போட்டா தெரியல. எந்த மந்திரங்களும் நமக்கு வாய்க்காது. இத்தனை நாட்கள் இல்லை. எப்போ இந்த காரியங்களை கட்டி ஜெபிக்கிறோமோ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்க்குறோம் மந்திரிச்சு கிடக்குது. ஆமென். எதுவும் நம்மளே என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறதுனால, ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறதுனால எந்த பிசாசும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் ஒரு உயரத்தில் கொண்டு வந்து விடுவார். ஆமென். என் மனைவி இடத்துல பேசும்போது சொல்லுவான், நீ ரொம்ப ஸ்தாபனத்தில் பற்றுள்ளதாக இருக்கிற, ஒரேடியாக மேலே போயிடுவ போல அப்படின்னா. கர்த்தர் நமக்கு துணை நிற்பதனால ஸ்தாபனத்தின் மேலே பற்று இருக்கிறதா அல்ல, கர்த்தர் ஒரு மனுஷன் மேலே துணை இருக்கிறதுனால அவன் இவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் கர்த்தர் அவனை கொண்டு போக முடியும். அந்த துணை நம்ம இடத்துல இருக்கிறது. அவரிடத்துல உண்மை இருக்கிறது. அவரிடத்துல நீதி இருக்கிறது. அந்த நீதியை உண்மைக்கு நேராக நம்ம நடப்போம் என்றால் நம்மளோடு கூட கர்த்தர் துணை செய்வார். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு உயரமுள்ள வாழ்க்கையை மாற்றி விடுவார். ஆமென். கர்த்தர் அதை தான் செய்கிறார். யோனா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லா தலைமுறை தோறும் என்ன செய்கிறார்களா? ரட்சிப்பு. ஆண்டவர் ரட்சிக்கிறார். அப்ப ரட்சிப்பு கர்த்தருடையது. அவன் யோனா தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போய் என் வார்த்தையை பிரசங்கி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துணை செய்கிற ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 2 காரியம். ஆமென். 1, ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். 2வது, கர்த்தர் நமக்காக மாத்திரமல்ல இந்த பகுதி ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார். இந்த நினிவே பட்டணத்தார் சாதாரண ஆள் கிடையாது. எல்லாம் கொள்ளக்கார விபச்சாரக்கார, ரொம்ப மோசமான ஒரு சிட்டின்னு சொல்லலாம். ஆமீன். அப்படிப்பட்ட ஒரு சிட்டி தான். ஏன் சின்னவர்கள் கூட ஆமீன் அந்த இடத்துல பாவம் செய்கிற ஒரு ஜனங்களாக இருந்தாங்க நினிவே பட்டணத்தில். அந்த நினிவே பட்டணம் ரொம்ப மோசமான பட்டணம். கர்த்தர் சொல்லுகிறார் யோனாவை பார்த்து, நீ நினிவே பட்டணத்துக்கு போய் என் வார்த்தையை சொல்லுன்னு. யோனா அந்த இடத்துல போகலை. ஆனால் 2வது முறை கிருபையின் நிமித்தம் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால், மறுபடியும் போய் என்ன செய்கிறார் என்றால், அந்த இடத்துல போய் பிரசங்கிக்கிறார்.
அவர் பிரசங்கித்த உடனே அந்த நினிவே பட்டணத்தார் உடனே மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மளை கொண்டு வந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க. இது அறிவிக்கப்படும் பொழுது இந்த ஜனங்கள் நிச்சயமாய் மனம் திரும்புவார்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் மனம் திரும்பும் பொழுது உடனே அவர்கள் மேல மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்குக்கு இருந்து அந்த ஜனங்களை விளக்குகிறார். இதுதான் அந்த அதிகாரத்தில் இருக்கும். அதிலே யோனா 4:11 வாசித்தோம் என்றால் அவன் அதில் கடைசியாய் போடப்பட்டிருக்கிறோம். அவன் ஒரு ஆமணக்கு செடி, அந்த ஆமணக்கு செடிக்கு நிமித்தமாய் இந்த தீர்க்கதரிசி எரிச்சல் அடைகிறான். அந்த ஆமணக்கு செடி என்ன செய்து என்றால் அவன் நிழல் கொடுக்குது. அவன் வெயிலில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான், அவனுக்கு நிழல் கொடுக்குது. அதே போல தான் அந்த ஆமணக்கு செடி உடனே என்ன செய்யறது, ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு பூச்சியை அனுப்புறாரு. அந்த பூச்சி என்ன செய்யறதுன்னா ஆமணக்கு செடியை எடுத்து போட்டுறது. ஒரு அழிந்து போற ஒரு செடிக்காக நீ கவலைப்படுகிறியே, பரிதவிக்கிறாயே, இந்த 140,000 ஜனங்களுக்காக நான் பரிதவிக்காமல் இருப்பேனா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதலால ஆமென், இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் பரிதவிக்கிறார். அந்த வசனம் எடுத்த வாசிப்போம். யோனா 4:11 வாசிப்போம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதே போலதான் இந்த பகுதியில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இந்த பகுதியில் உண்டு. ஆமென். இங்கே சாம்பார் சாதம் போட்டாலும் இங்கே வருவாங்க, அங்கே சாம்பார் சாதம் போட்டாலும் அங்கே போவாங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யாது, வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இங்கே உண்டு. ஆமென். நான் அதனால தான் அதிகமாக ஜெபிக்கும் போது, இந்த பகுதிக்காக ஜெபிக்கும் போது, ஆமென், எதுக்காக ஜெபிக்கிறோம், இந்த இடத்துல ஆத்மா ரட்சிக்கப்படணும், இந்த இடத்துல ஆத்மா சேர்க்கப்படணும். உனக்கே இந்த பரிதவிப்பு இருக்கும்போது எனக்கு அந்த பரிதவிப்பு இருக்காதா என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால கர்த்தர் இந்த ஜனங்களை நிச்சயமாய் ரட்சிக்க முடியும். இந்த ரட்சிப்பு கர்த்தருடையதா இருக்கிறது. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு துணையா இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கும் நமக்குமாக கர்த்தர் நமக்காக பரிதவிக்கிறவராய் இருக்கிறார். அவன் சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு செய்வார். ஒரு ரட்சிப்பு இந்த இடத்துல உண்டாகும். ஒரு தீர்க்க தரிசன ஆவிகள் இந்த இடத்துல ஊற்றப்படும். பாவ கட்டுகளில் இருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவார்கள். அந்த நாட்களுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக தான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாட்களுக்கு நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். திடீரென்று ஆமென் 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே 3000 பேருக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாங்க? 3000 பேருக்கு எங்க போய் முக்கியிருப்பாங்க? தண்ணியில ஊஸ் போட்டு மேலே அடிச்சிருப்பாங்க. இத்தனை பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஒரே நாளிலே அவன் அது சம்பவிக்க முடியும் என்றால் அதே போல இந்த சபையிலும் இந்த பகுதியிலும் அவன் ஒரு சில நாட்களிலும் கூட ஆண்டவர்னால அற்புதம் செய்ய முடியும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கு. ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால நாம் கர்த்தரிடத்துல பலப்படுகிறவர்களாய் மாறணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர்களே பலப்படுகிறவனாய் நம்ம மாறணும். ஆமென். துணை இருக்கும்போது தான் தீங்கை நம்ம காணாமல் இருப்போம். பவுல் இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆமென் கர்த்தருடைய துணையை நாடுகிறார். ஆமென். சொல்லுகிறார் யூதர்கிட்ட, என் துணியை உதறி போடுறேன், நான் ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார். துணியை உதறி போட்டுட்டு போறார். நான் சுத்தமா இருக்கிறேன். அப்படிப்பட்ட சுத்தத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். ஆமென். இன்னும் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். இன்னும் நம்ம அதிகமாய் வளருகிறவர்களாய் மாறணும். அதனால தான் இன்றைக்கு நாட்களிலே வெளியாட்கள் வராமல் நம்ம ஆட்களை மட்டும் ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம், அவர்களுக்கு இந்த சத்தியம் போகுமா என்பது தெரியும். அதனால தான் நம்ம ஆட்களை மட்டும் ஆண்டவர் வர வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு துணை செய்வதனால நம்ம வெட்கப்பட மாட்டோம். நாம் பலனாய்தான் மாறுவோமே தவிர ஆமென் அதில் ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் தொடர்ந்து நமக்கு அநேக வல்லமைகளை கொடுத்து இந்த இடத்தை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, இந்த இடத்தை ஒரு பெரிய ஒரு அறுவடை கிணறாய் கர்த்தர் கொண்டு செல்வார். ஆண்டவர் நிச்சயம் அதை செய்வார். ஆண்டவருடைய கண்கள் அதை இங்கு நோக்கமாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. அசாத்தியமான காரியங்களை அவர் செய்கிறவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்கிறவர்.
அவன் அதனால தான் காலையில் ஜெபத்தில் எப்போவுமே விடியகளை நம்ம சபையில் ஜெபிக்கும் போது காலை ஜெபத்தில் சொல்லுவோம், 28 மாநிலங்களுக்கு நம்ம போய் ஜெபம் பண்ண முடியல, 28 மாநிலங்களுக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் 28 மாநிலங்களுக்கு நம்ம ஜெபம் என்ன செய்யும்? கடந்து போகும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம போக முடியாது 28 மாநிலங்களுக்கு, ஆனால் நம்ம ஜெபம் கடந்து போகும். அப்போ அதே போல தான் இங்கே இருக்கிற தெருக்களுக்கு நம்மளால் போக முடியாமல் இருக்கலாம், ஜனங்களை சில நேரத்தில் சந்திக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது நம்ம ஜெபம் அந்த தெருக்குள்ளே கடந்து போகும். நம்ம ஜெபம் அந்த வீடுகளிலே தெருக்களிலே கடந்து போகும். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். அவர்களை நான் நடத்துவேன். எப்படி அவர்கள் அழுகையோடு விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல திருப்ப முடியும்? உங்களுடைய ஜெபத்தின் மூலியமா. உங்கள் ஜெபம் வீணாய் போவாது என்பது சொல்வதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் என்று இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்து அவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு துணையிலே என்று நாம் நினைக்கிறோமோ எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு துணை செய்து நமக்கு வல்லமை உடையவராய் மாற்றுவார். அவன் எதற்கு இந்த இடத்துல நாம் விசுவாசமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? எதை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? அவன் நாங்கள் நினைச்சிருந்தோம் என்றால் இந்த இடம் காடாக இருக்குன்னு சொல்லி இன்னொரு இடம் டிரான்ஸ்ஃபர் வாங்கி லெட்டர் வாங்கி போட்டு கடந்து போக முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது தான் கர்த்தருடைய காரியம். ஏற்கனவே ஆண்டவர் நம்மிடத்துல பேசினது உண்டு, வனாந்தரத்தில் மேய்ச்சலை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி. ஒன்றுமில்லாத ஒரு வெறுமையான வெட்டாந்தரத்தில் கர்த்தர் தண்ணீரை கொண்டு வர முடியும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நம்ம மேலே கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அவன் அந்த அபிஷேகம் இந்த ஜனங்களுக்கு நேராக நம்மை வழி நடத்தும். கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். இந்த ஜனங்களுக்காக தேவன் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் ரட்சிக்கிறவர்களை தொழுது கொள்கிறவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த ரட்சிப்பு கர்த்தர் உடையது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இதை கவனமாய் வைக்கணும். ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலையிலும் எப்போ நம்ம அதிகமாக ஆண்டவர் இடத்துல வளர்கிறோமோ அப்போ தான் ஆண்டவர் இல்லாத மாதிரியே இருக்கும். அப்போ தான் ஆண்டவர் நல்ல துணை செய்வார். எப்போ அதிகமாக ஜெபித்துட்டு வரோமோ அப்போ தான் ஆண்டவர் இல்லாத மாதிரி இருக்கும். எப்போ நல்ல ஜோமணி உபவாசம் இருந்து வரோமோ அப்போ தான் அதிகமான போராட்டம். ஆனால் அது எல்லாம் மேற்கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் நமக்கு துணை செய்வார். உன் ஜெப வாழ்க்கையை பிசாசு திருட பார்ப்பான். உங்களுடைய எல்லா விதமான காரியங்களை திருட பார்ப்பான். ஆனால் எல்லாவற்றிலும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவன் பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த காரியத்திலும் பயப்படாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் என்ன சிறு கூட்டமே, நீ பயப்படாத. ஆத்துமா இல்லைன்னு பயப்படாத. சபைக்கு ஆட்கள் வரலன்னு பயப்படாத. உன் பண தேவைகள் சந்திக்கப்படலைன்னு பயப்படாத. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். இதை யார் சொல்கிறார் என்றால் பரிசுத்தராகிய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த தெய்வம் சொல்லுகிறார். இன்னொரு காரியம் இருந்தது ஞானஸ்தானத்தை குறித்து. கர்த்தர் துணை நிற்பார் என்றால் அவர்கள் நிச்சயமாக என்ன செய்வார்கள்? பாவ உணர்வு அடைந்து தங்கள் பாவத்தை மன்னிப்பதற்காக பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெறுவார்கள். ஞானஸ்தானத்தை குறித்து இன்றைக்கு பேச வேண்டியது. ஆனால் ஞானஸ்தானத்தை குறித்ததான ஆட்கள் இன்னைக்கு வரலை. ஆண்டவர் நமக்கு துணை செய்து நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக. தொடர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களை கருத்துரைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா.